வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்க நிறைய பேர் வருதுன்னு சொல்றாங்க. நிறைய பேர் இங்க வாங்க, நீங்களே பார்க்கலாம். இவன் வந்து எங்க அத்தை பையன். ஹாய் கேஸ், என் பேர் தீபக். சரி வாங்க போய் பார்க்கலாம். ஆனா இங்க ஒரு விஷயம், இங்க நாங்க 2 பேரும் அப்புறம் பின்னாடி கேமராமேன் மட்டும் தான் இருக்கோம். இங்க நாங்க 3 பேர். ஹாய் गाइस, இதான் गाइस நான் கேமராமேன். இவன் தான் எங்க கேமராமேன். வந்து எங்க அத்தை பையன் வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து ஏதோ அமானுஷமா இருக்குதுன்னு சொல்றாங்க. ராத்திரியான யாரும் கத்துறாங்க, கூப்பிடுறாங்கன்றாங்க. நீங்களே பாருங்களேன், கொஞ்சம் அந்த சைடுலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, பாக்கிறதுக்கே ஒரு அமானுஷமா இருக்கு. ஒரு நிமிஷம் அர்ஜுன், நீங்களே கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி மச்சி கீழே. ஓகே, கொஞ்சம் அமானுஷமான விஷயம் தான் கொஞ்சம் இங்க நடக்குது. என் அத்தை பையன் தான் சொல்றான். என்னெல்லாம் நடக்குது கொஞ்சம் சொல்லு. ஹாய் கேஸ், இப்போ நம்ம சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த எங்க வீட்டுக்கு அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்தா பின்னாடி வருவோம். அந்த வீட்டுல கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தாங்க, அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களோட ரிலேஷனோட தாத்தா வந்து அப்பெல்லாம் இங்கதான் இருந்தாங்க. அவங்க வந்து இறந்துட்டாங்க. அதனால அவங்க இந்த வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த வீட்டில் யாருமே இல்லை. அந்த முன்னாடி வீட்டில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம். ஆனால் அங்கே வந்து உண்மையாலே ஒரு சின்ன சின்ன சவுண்ட் வருது. அது நாங்களும் இப்போ தான் நோட் பண்ணுறோம். காலைல மொட்டை மாடிக்கு வந்து பேட்மிண்டன்லாம் விளாட எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சாயங்காலம் ஒரு 7 8 இருக்கும். அப்போ வந்து சும்மா சின்ன சின்ன சவுண்டு கேட்டது. அப்போ நாங்கள் ஒரு பயந்து அந்த கீழே வந்து சொன்னோம் எங்கள் அம்மா அப்பா கிட்டலாம். நாங்கள் யாரும் கண்டுக்கல. இப்போ நாங்கள் 3 பேர் மட்டும் இருக்கோம். அப்புறம் எங்கள் அம்மா மேலே அங்கே இருக்காங்க, வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் 3 பேர் வந்து தான் இங்கே வந்து இந்த மாதிரி இது பண்ணால் இருந்தோம். அதனால காமிக்கிறேன். ஆனால் உண்மையாலே காய்ஸ், எங்கள் ஊரில் பெரியம்மா வீட்டில் வந்து ஒரு கிணறு இருக்குது. அங்கே வந்து உண்மையாலே ஏதோ ஒரு ஆவி இருக்குன்னு எங்கள் பெரியம்மாவே சொல்லியிருக்காங்க. அந்த எங்கள் பெரியம்மா வீட்டு பக்கத்துலேயே ஏதோ ஒரு ரிலேஷன், ஒரு தாத்தா வந்து இறந்து